வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைய நாளில் வலம்புரி கொட்டலில் நடந்த பிரச்சனை ஒன்றை சமரச முறையில் தீர்த்து அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கின்றார். அதாவது வழக்குகள் தொடராமல் அந்த பிரச்சனையை போலீஸ் மட்டத்துடன் போலீஸார் முன்னிலையில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். எம்பிக்களின் ஊடாக 56 மில்லியன் ரூபாய் நீண்ட விவாதங்களின் பின் முடிவு. யாழ்ப்பாணத்துக்கு ரூபாய் 500 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு. ஜனாதிபதி அனுரா விசேட ஒதுக்கீடு. மன்னார் காற்றலை திட்டம் சீனாவுக்கு வழங்கப்படக்கூடாது, அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு. மயங்கி விழுந்தவர் உயிரிழப்பு. பட்டதாரிகளின் போராட்டத்தை கண்காணிக்கிறது புலனாய்வுத்துறை. இது போன்ற செய்திகளின் விரிவாக்கத்தை நீங்கள் தொடர்ந்து வரும் காணொலியில் பார்க்கலாம். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், அல்லது காணொலிக்கு புதியவராக இருந்தால், அல்லது காணொலியை பார்த்து கொண்டிருந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் யாழ்ப்பாணத்துக்கு என்று சொல்லி ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக ஜனாதிபதி அனுரா விசேட ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் யாழ்ப்பாணத்துக்கான 500 மில்லியன் ரூபாய் விசேட ஒதுக்கீடு செய்வதற்கு ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா உத்தேசித்துள்ளார். இது தொடர்பான முன்மொழிவுகளும் கோரப்பட்டுள்ளன என்று அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் உதயனுக்கு மேலும் தெரிவித்ததாவது, 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பில் நாங்கள் மாவட்டம் தோறும் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றோம், முன்மொழிகளையும் பெற்று வருகின்றோம். அந்த வகையில் ஜனாதிபதி அனுரா திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு 500 மில்லியன் ரூபாய் சிறப்பு ஒதுக்கீடாக ஒதுக்கியுள்ளார். யாழ்ப்பாணத்தின் தேவைப்பாடுகள் மற்றும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான முன்மொழிவுகளை ஜனாதிபதி கோரியுள்ளார். அவற்றை சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். இது தொடர்பில் இன்று நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வரவு செலவு சிறப்பு கலந்துரையாடலிலும் நான் தெரியப்படுத்தியுள்ளேன். எனவே அனைவருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி எந்த புறக்கணிப்பும் பாரபட்சமும் இல்லாமல் ஒரு சிறந்த முன்மொழிவை நாங்கள் சமர்ப்பிக்க உள்ளோம். வடக்கு கிழக்கை மிகச்சிறந்த முறையில் அபிவிருத்தி செய்வதில் நான் உறுதியாக உள்ளோம் என்றார். கஜேந்திரகுமாருக்கு நீதிமன்றம் பிணை. தையிட்டி திஸ்ஸ பிகாரியை இடிக்க வருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அழைப்பு விடுத்தார் என்று பலாலி போலீசாரால் சோடிக்கப்பட்ட வழக்கில் அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்க உத்தரவிட்டது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்தரணி கந்தசாமி மகிந்தன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கு தொடரான பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பௌர்ணமி தினத்தன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரும் பொதுமக்களும் அமைதியை குழப்பும் வகையில் நடந்து கொண்டனர் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு அவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போலீஸ் பொறுப்பு அதிகாரியின் சமர்ப்பணங்களும் வழக்கும் தொடர்பில்லை என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கந்தசாமி மகிந்தன் சுட்டிக்காட்டியதுடன் வழக்கை முகத்தோற்ற அளவில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிழை வழங்கியதுடன் வழக்கை ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்கு தவணையிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் பொதுமக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ பிகாரை அகற்றப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார். ஜனாதிபதி அனுராவின் தலைமையில் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். இதையடுத்து தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு ஒன்றுபடுமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொதுமக்களுக்கு அழைப்பதை போன்ற ஒரு துண்டு பிரசுரம் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டது. அந்த துண்டு பிரசுரத்துக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றது போலியானது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் உடனடியாக தெளிவுபடுத்தலை வழங்கியிருந்தார். எனவே இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற போலீசார் வழக்கு தொடர்ந்து கஜேந்திரகுமார் எம்பிக்கு அழைப்பானை அனுப்பியிருந்தனர். அந்த வழக்கே நேற்று நடைபெற்றது. மன்னார் காற்றலை திட்டம் சீனாவுக்கு வழங்கக்கூடாது, அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு.
அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தை சீனாவுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்கும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, சீனாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்குவதற்கான அதானி நிறுவனத்துடனான காற்றாலை ஒப்பந்தத்தை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரவில்லை. அதானியின் திட்டத்தை தற்போது சரியென ஏற்றுக்கொண்டால் இன்னும் சில காலங்களின் பின்னர் எமது முடிவுக்காக வருந்த நிலை ஏற்படும். அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தால் நாட்டு மக்களுக்கு மின்சார சபைக்கு நாட்டுக்கும் பயன் கிட்டுமா என்பது தொடர்பில் தான் நாம் ஆராய்ந்தோமே தவிர வேறு எவருக்கும் வழங்குவதற்கான அந்த திட்டங்களை நாம் நிறுத்தி கொள்ளவில்லை. அவருக்கு கொடுப்பதா இவருக்கு கொடுப்பதா என்ற விவாதிப்பதை பார்க்க புலம்பெயர் மக்களை இங்கு அழைத்து திட்டங்களை மேற்கொள்ளவே நாம் எண்ணியுள்ளோம். ஆகவே காற்றாலை திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலகியதில் எவ்வித அரசியல் உள்நோக்கமும் கிடையாது என்றார். பட்டதாரிகளின் போராட்டத்தை கண்காணிக்கிறது புலனாய்வுத்துறை. யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டத்திற்கு புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல் இருப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகள் மேலும் தெரிவித்ததாவது, வேலைகளை கோரி நாங்கள் தொடர்ச்சியாக போராடுகின்ற போது எங்களுக்கு புலனாய்வு பிரிவினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. சிலர் தொலைபேசி வழியாகவும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளனர். எனினும் நாங்கள் தொடர்ந்து போராடுவதில் உறுதியாக உள்ளோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடவில்லை, மாறாக வேலை கோரியே போராடுகின்றோம் என்றார். இது தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகரனிடம் வினாவிய போது அவர் தெரிவித்ததாவது, போராட்டங்களை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு வேலையற்ற பட்டதாரிகளுக்கு உரிமை உள்ளது. எனவே அவர்களை புலனாய்வு பிரிவினர்கள் உள்ளிட்ட தரப்பினர் அச்சுறுத்தினால் அது தொடர்பில் நம்மிடம் முறையிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மயங்கி விழுந்தவர் உயிரிழப்பு. திடீரென மயங்கி விழுந்த குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அச்சுவேலியில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றுள்ளது. மேசன் வேலைக்காக மட்டக்களப்பில் இருந்து வருகை தந்து யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த பேரின்பன் கோகிலவாசன் வயது 59 என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். இறப்பு விசாரணைகளை நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளுடன் முன்னாள் போராளி உணவு தவிர்ப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்ற வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை அல்லது உயிர் துறக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கால இழந்த முன்னாள் போராளியான அழகர் ரத்தினம் பனகுலராசா என்பவரே இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர் ஆவார். தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்பட வேண்டும். மாவீரர் துயிலும் இல்லங்கள் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து மேற்கொள்ளும் உல்லாச வாழ்வு நிறுத்தப்பட வேண்டும். முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். இலங்கையில் யாசகம் எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் யாசகம் எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையே அவர் முன்வைத்துள்ளார். பட்ஜெட்டில் ஒதுக்கீடு எம்பிக்கள் ஊடாக 56 மில்லியன் ரூபாய். நீண்ட விவாதங்களின் பின்னர் முடிவு. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக 56 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் தற்போது இல்லாத காரணத்தால் 56 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒதுக்கீட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் ஊடாக மேற்கொள்வதற்கு முன்வழிவு முன்வைக்கப்பட்டது. இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்.
பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் இல்லாவிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாகவே அந்த ஒதுக்கீடுகளை பகிர வேண்டும். அதுவே பொருத்தமான நடவடிக்கையாக அமையும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆட்சி காலத்தில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாகவே அந்த ஒதுக்கீடுகள் பகிரப்பட்டன என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து அவர்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அந்த தொகைக்கான முன்மொழிவுகளை ஏற்பது என்று அபிவிருத்தி குழு திட்டங்களை மேற்கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் வலம்புரி கோட்டலில் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஜேர்மன் பாசி ஆகியோருக்கிடையில் ஏற்பட்ட பிரச்சினை சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அர்ச்சுனா மற்றும் அவருடைய செயலாளராகிய கௌசல்யா ஆகியோர் வலம்புரி கோட்டலில் உணவருந்துவதற்காக சென்றபோது அங்கே அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த செயலாளரான கௌசல்யாவை பம்பு கிழித்த ஒருவர் மீது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தாக்குதல் மேற்கொண்டார். இதன் பின்னணியில் தாக்குதலுக்குள்ளான அந்த நபர் ஜேர்மன் பாசியொருவருடன் வந்த அவருடைய கார் ஓட்டி என்று பின்னர் அறிய வந்தது. அந்த கார் ஓட்டி கடுமையான தாக்குதலுக்குள்ளாகப்பட்டு யாழ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். குறித்த காரோட்டியால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டது. இதன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலும் ஒரு வழக்கை சந்தித்திருந்தார். இதன் பின்னணியிலே அர்ச்சுனா ராமநாதன், கௌசல்யா மற்றும் தாக்கப்பட்ட அந்த தாக்குதலுக்குள்ளான ஏர்மன் பாசியன் வாகன சாரதி ஆகியோருக்கிடையிலே ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். எனவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரவிருந்த இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டது. அவர்களுக்கு மத்தியில் சமரசமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார்.